சித்ரா தேவி சொல்றாங்க கௌதம் கிட்ட, இந்த வீட்ல மகா, ஐஸ்வர்யா, அனாமிகா 3 பேரும் பயங்கர புத்திசாலிங்க. கொஞ்சம் யோசிக்க விட்டா கூட நம்மள பத்தி ஈஸியா தெரிஞ்சுப்பாங்க. அப்படி தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோ கௌதம், இது முடியும் நம்ம பண்ணின தப்பெல்லாம் எல்லாத்தையும் வீட்டுல இருக்கவங்க கிட்ட சொல்லி நம்மள வெளியே அனுப்பிடுவாங்க. உங்க 3 பேரும் சும்மா இருந்தாலும் ஏதோ ஒரு பிரச்சனை கிளப்பி அவங்கள ஓட வச்சுக்கிட்டே இருக்கேன். அதனாலதான் எந்த பிரச்சனை நடந்தாலும் அவங்களோட கவனம் நம்ம பக்கம் திரும்பாம இருக்கு. அப்புறம் இன்னொரு விஷயம் கௌதம், என்னம்மா, நான் ஒரு பெரிய திட்டம் வச்சிருக்கேன்டா. அது மாத்திரம் சக்சஸ்ஃபுல்லா நடந்துருச்சுன்னு வச்சுக்க, இந்த ஆபீஸ், இந்த வீடு, ஜுவல்லரி ஷாப்பு எல்லாமே நமக்கு தான்டா. கௌதம் கேக்குறாரு, அம்மா என்னம்மா சொல்ற? கேட்கவே பயங்கரமா இருக்குமா. என்னம்மா மேட்டரு? கௌதம், கண்டிப்பா சொல்றேன் உனக்கு, ஆனா இப்ப கிடையாது. நான் ஏன் சொல்றேன்னா, இப்ப நான் உன்கிட்ட அந்த விஷயத்த சொன்னேன்னா உனக்கு சுத்தமா புரியாது. நான் அதுக்காண்டி காய் நகர்த்த ஆரம்பிச்சிருக்கேன். அது ஒர்க் அவுட் ஆன பிறகு நான் உன்கிட்ட சொல்றேன் கௌதம். கூடிய சீக்கிரம் நம்ம நினைச்ச மாதிரி எல்லாமே மாறும். அதுக்காண்டி பொறுப்பு இல்லாம இருக்காத கௌதம். அம்மா சொல்றத மாத்திரம் கேட்டு நடந்துக்கணும். புரிஞ்சுதா கௌதம்? புரிஞ்சுச்சுமா சொல்லிட்டு சித்ரா தேவி வெளியே போறாங்க. கௌதம் மனசுக்குள்ள யோசிக்கிறாரு, அம்மா சொல்றது என்னவா இருக்கும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. விஜய் டென்ஷனா உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. சூர்யா கேக்குறாரு, இப்ப என்ன பண்ணலாம் விஜய்? என்ன பேசி பார்த்துட்டேன்னு அனாமிகா இறங்கி வர்ற மாதிரி தெரியல. ராஜலட்சுமி சொல்றாங்க, காயத்ரி, நான் இப்படி கம்பேரிசன் பண்றேன்னு தப்பா நினைக்காத. மகாவை எத்தனையோ ட்ரிப்பு நம்ம திட்டி இருக்கோம். ஆனா ஒரு நாள் கூட அனாமிகா மாதிரி கோவப்பட்டதும் இல்ல, நம்ம குடும்ப மானத்தை இப்படி வாங்கினதும் கிடையாது. ஆனா இந்த அனாமிகா எப்படி நடந்துகிட்டா பாத்தியா காயத்ரி? காயத்ரி சொல்றாங்க, அக்கா, அனாமிகா போய் தூக்கி வச்சு ஆடிட்டேன்க்கா, அதனாலதான் இப்படிப்பட்ட நிலைமை வந்திருக்கு. இதெல்லாம் அனாமிகா கேட்டுட்டாங்க. வெரி குட்னு சொல்றாங்க. எல்லாரும் அனாமிகாவை திரும்பி பாக்குறாங்க. நான் இல்லாதப்ப என்னைய பத்தி எல்லாரும் சேர்ந்து தப்பா பேசுறீங்களே, உங்களுக்கே நியாயமா இருக்கா? தாத்தாவையும் பாட்டியையும் அனாமிகா பார்த்து சொல்றாங்க, வயசுல மூத்தவங்களா இருந்து என்ன பண்றது, செயல்ல இல்லையே. காயத்ரி சொல்றாங்க அனாமிகாவை பார்த்து, விட்டா ஓவரா பேசிக்கிட்டே இருக்கா. அதென்ன அத்தை, எப்ப பாரு மகா மாதிரி இல்ல மகா மாதிரி இல்லன்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. மகா மாதிரி என்னால மானம் கெட்டு போயெல்லாம் வாழ முடியாது. சூர்யா சொல்றாரு, அனாமிகா, வார்த்தைய கொஞ்சம் அடக்கி பேசு, தேவையில்லாம வார்த்தைய கொட்டாத அனாமிகா. ராஜலட்சுமி சொல்றாங்க, இப்ப பிரச்சனை உனக்கும் விஜய்க்கும் தான், மகாவுக்கு கிடையாது. அப்படி இருக்கும்போது எதுக்காண்டி மகாவை வம்புக்கு இழுக்கணும்? அனாமிகா சொல்றாங்க, என்ன பழி வாங்கணும்னு யார் நினைச்சாலும் அவங்கள நிம்மதியாவே இருக்க விட மாட்டேன். நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோங்க, உங்க இஷ்டத்துக்கு என்னால இருக்கவே முடியாது. ராஜலட்சுமி சொல்றாங்க, அனாமிகா, உன்னை சொல்லி தப்பே கிடையாது. உன்னை வளர்த்த விதம் சரியில்லை. நீ என்ன பண்ணாலும் உங்க அப்பா அம்மா உனக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க பாத்தியா, அதனாலதான் கண்டபடி ஆடுற. எல்லாம் அவங்கள சொல்லணும். அனாமிகா சொல்றாங்க, என்னைய இவ்வளவு பேசிட்டீங்களே, உங்க குடும்பத்துல எல்லாரும் பெர்ஃபெக்டா இருக்கிற மாதிரி சொல்றீங்க. சூர்யாவும் மகாவும் எப்படி வாழ்றாங்கன்னு தெரியும்ல உங்களுக்கு. போய் அவங்களுக்கு புத்திமதி சொல்லுங்க. அந்த விஷயத்த விட்டுட்டு இங்க வந்து யாருமே என்னைய பத்தி பேச வேணாம். எங்க அப்பா அம்மா என்னைய நல்லாதான் வளர்த்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் உங்க பிரச்சனைய பாருங்க, என்னைய பத்தி யாருமே யோசிக்க வேணாம் சொல்லிட்டு அனாமிகா போயிடுறாங்க அந்த இடத்த விட்டு. சூர்யா கூப்பிடுறாரு அனாமிகான்னு. அனாமிகா திரும்பி பாக்குறாங்க. இந்த வீட்டுல பெரியவங்க கிட்ட எப்படி பேசணுமோ அப்படி பேசு. உன் லைஃப் நல்லா இருக்கணும், என் தம்பிக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு தான் அப்படிப்பட்ட பொய்யையே நான் உன்கிட்ட சொன்னேன். அது மாத்திரம் இல்ல அனாமிகா, மகா அழகிய தத்தெடுத்துக்கணும்னு முடிவு எடுத்ததும் உங்களுக்காண்டிதான். இப்ப முடியும் அந்த உணர்வு உன்கிட்ட கொஞ்சம் கூட கிடையாது. ஏதோ ஆதங்கத்துல பேசுறேன்னு நாங்க நினைச்சுக்கிட்டு இருந்தா எங்க அம்மாவையே நீ மரியாதை இல்லாம பேசுவியா? இப்ப நீ பேசுனது தப்புன்னு எங்க அம்மா கிட்ட மன்னிப்பு கேளு. ஐயா, நான் பேசுனது 100% உண்மை. நான் எதுக்கு மன்னிப்பு கேட்கணும்? அதெல்லாம் முடியாது. காயத்ரி சொல்றாங்க, அனாமிகா, இவ்வளவு நாளா என் பையனை தான் டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருந்த, இப்ப வீட்டுல இருக்க எல்லாரையும் டார்ச்சர் பண்ற. இப்ப சொல்றேன் கேட்டுக்க, நீ விஜயோட வாழ்க்கையை விட்டு போனாதான் என்னோட பையனோட லைஃப் நல்லா இருக்கும்.
காயத்ரி பாட்டி சொல்றாங்க, அனாமிகா தான் புரியாம பேசுறான்னா நீ எதுக்கு காயத்ரி அவசரப்பட்டு பேசுற? அத்தா சொல்றாங்க, கோவத்துல வார்த்தையை விடாதம்மா, வார்த்தைய அள்ளவே முடியாது, தயவு செய்து எல்லாரும் அமைதியா இருங்க. அனாமிகா சொல்றாங்க, என்னைய பேச வைக்கிறதே இவங்க எல்லாரும் தானே, திட்டம் போட்டு வார்த்தைகளை வர வச்சு என்ன கெட்டவளாக்க முயற்சி பண்றீங்க எல்லாரும் சேர்ந்து, அவ்வளவுதானே சொல்லிட்டு அனாமிகா போயிடுறாங்க. விஜய் சொல்றாரு, பெரியம்மா என்ன மன்னிச்சிருங்க பெரியம்மா, அவ ஏதோ தப்பா பேசிட்டா, எனக்காண்டி மன்னிச்சிருங்க. அதுக்கு விஜய் சொல்றாரு, நீ என்னடா பண்ணுவ விஜய் அனாமிகா பேசுனதுக்கு? கோடீஸ்வரி வீட்டுல நாளைக்கு நிச்சயதார்த்தம்னு எல்லாரும் கூடி பேசிக்கிட்டு இருக்காங்க. கோடீஸ்வரி கேக்குறாங்க மகா கிட்ட, வரும்போது அழகிய கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல? ஐஸ்வர்யா சொல்றாங்க, என்ன மகா அம்மாவுக்கு கண்ணடிச்சு என்னமோ சொல்லிக்கிட்டு இருக்க? மகா, என் கோபம் அழகி மேல கிடையாது, நீ தத்தெடுத்ததுனாலதான். குழந்தை என்ன பாவம் பண்ணுச்சு? கோடீஸ்வரி சொல்றாங்க, நான் கூட மகாவை திட்டிக்கிட்டு தான் இருந்தேன். நான் அவ வந்து என் இடுப்ப கட்டி புடிச்சுக்கிட்டு பாட்டின்னு கூப்பிட்டா, என் மனசெல்லாம் நிறைஞ்சு போச்சு. அழகி இருந்தா வீடே நிறைஞ்சிருக்கும்ல மகா. ஆமாம்மா. அழகி பாட்டி பாட்டி அப்படி கூப்பிட்டுக்கிட்டே ஓடியாராங்க. எல்லாரும் அழகிக்கு முத்தம் கொடுக்கறாங்க, உட்கார வைக்கிறாங்க. மகா கேக்குறாங்க, அழகி என்ன பையோட வந்திருக்க? யாரு கூட வந்த? அம்மா, நான் யாரு கூட வருவேன், அப்பா கூட தானே வந்திருக்க அழகி. நான் நினைச்சேன். கோடீஸ்வரி சொல்றாங்க, மகா உனக்கும் மாப்பிள்ளைக்கும் என்ன பிரச்சனை வேணாலும் இருந்துட்டு போட்டோம், ஆனா அவர் வந்த உடனே அவர்கிட்ட சண்டை மாத்திரம் வச்சுக்காத சொல்லிட்டேன். அம்மா, மருமகன் வந்த உடனே அவர் பக்கம் சாயிர பாத்தியா? அழகி சொல்றாங்க, என்ன யாராவது கண்டுக்கிறீங்களா? தாத்தா சொல்றாங்க, என்னம்மா இப்படி சொல்லிட்டா அழகி, வாமா நம்ம 2 பேரும் வெளியே போய் ஜாலியா விளையாடலாம். கோடீஸ்வரி கேக்குறாங்க, எங்க மகா மாப்பிள்ளைய காணோம்? மாப்பிள்ள வந்துட்டீங்களா? என்ன மாப்பிள்ள மீனோட வர்றீங்க? அது வந்து அது மகா, என்னைய தேவையில்லாம சந்தேகப்படாத, வந்ததே உன்னாலதான். ஆமாங்க, நான் தான் உங்களை மீனோட வர சொன்னேன் பாருங்க. நான் கிளம்பும் போது என்ன சொன்னேன்? அழகிக்கு அது இதெல்லாம் வாங்கி கொடுக்க கூடாது, சாப்பிட்டா பெரிய பிரச்சனை ஆயிரும்னு சொன்ன இல்ல? ஆமாங்க சொன்னேன். என்ன இப்போ? அழகி மீன் சாப்பிடணும்னு ஆசைப்பட்டா மகா, அவங்க அம்மா கையில கொடுத்து செய்ய சொன்னா அழகி சாப்பிடுவா பாரு, அதனாலதான் வாங்கிட்டு வந்தேன். ஒரு கடமை எனக்கு முடிஞ்சிருச்சு. கூட்டத்துல முட்டி மோதி அவளுக்கு பிடிச்ச விலாங்கு மீனை வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்தா மகா, இத சமைச்சிரு. சூர்யா, நல்லா சமாளிக்கிறீங்க, கொடுங்க மீனை. கோடீஸ்வரி சொல்றாங்க, மாப்பிள்ள இருந்தாலும் உங்களுக்கு அழகி மேல பாசம் அதிகம். கோடீஸ்வரிக்கு போன் வருது. பிரபாவோட சம்பந்தபுரத்துல இருந்து கூப்பிடுறாங்க. சம்மந்தி சொல்லுங்க. கோடீஸ்வரி அம்மா சுத்தி வளைச்சு பேசாம நேரடியா விஷயத்துக்கு வந்துடுறேன். சொல்லுங்க சம்மந்தி, என்ன விஷயம்? நம்ம வருண் ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறதா சொல்லிக்கிட்டே இருக்கான். அவனுக்கு ஒரு 10 லட்சம் ரூபாய் தேவைப்படுது. என்ன சம்மந்தி சொல்றீங்க? 10 லட்சம் ரூபாயா? கோடீஸ்வரி, ஒரு சின்ன உதவிதான், அவ்வளவுதான். என்ன சம்மந்தி, பெரிய தொகையா இருக்கே? கோடீஸ்வரி, இந்த காலத்துல 10 லட்சம் ரூபாய்லாம் ஒண்ணுமே இல்ல. நீ வேணா விசாரிச்சு பாருங்க, மாப்பிள்ளைக்கெல்லாம் எவ்வளவு செய்யறாங்கன்னு. இதே கேட்டிருக்க மாட்டேன். உங்க மாப்பிள்ளைக்கு தெரிஞ்சிச்சுன்னா கோவப்படுவான். வெளிய காசு ஏற்பாடு பண்ண பிள்ளை அலையிறான். அதனாலதான் மனசு கேட்காம உங்களுக்கு போன் பண்ணிட்டேன். மகா வந்துட்டான்னு கோடீஸ்வரி போனை கட் பண்ணிடுறாங்க. அனாமிகா கேக்குறாங்க விஜய பார்த்து, ஏதாவது கோவம் இருந்துச்சுன்னா என்கிட்ட கேளுங்க விஜய், எல்லாரையும் கூப்பிடாதீங்க தேவையில்லாம. விஜய் சொல்றாரு, அனாமிகா இனிமேட்டு எதுவும் சொல்றதுக்கு எதுவுமே இல்ல. விஜய், சொல்லலாட்டி போ, எனக்கு என்ன வந்துச்சு? நான் பண்ற டார்ச்சர்ல எல்லாத்தையும் நீ சொல்ல போற. சாப்பாடு ரெடி பண்ணிட்டாங்க. எல்லாரையும் உட்கார சொல்றாங்க. அழகி விளையாண்டுகிட்டே இருக்காங்க. மகா சொல்றாங்க, அழகி வந்து சாப்பிடு. வேண்டாமா எனக்கு சாப்பாடு, எனக்கு பசிக்கலமா. நான் சொன்ன கேளு அழகி, சாப்பிடு. அழகி வாயத்துற. அழகி எங்க ஓடுற? ஒரு இடத்துல நின்னு சாப்பிட மாட்டியா? சூர்யாவுக்கு இலையில சோறு வச்சு மீன் குழம்பு ஊத்தி பரிமாறுறாங்க பிரபா. சூர்யா சொல்றாரு, என்ன டேஸ்ட், சாப்பாடு பிரமாதம். கோடீஸ்வரி சொல்றாங்க, மாப்பிள்ள அப்பனா நீங்க மகாவை தான் பாராட்டணும், என்ன குழம்பு வச்சது மகாதான். மகா சொல்றாங்க, அழகி சாப்பிடு விளையாடாம. அம்மா, என்ன குழம்புமா ஒரு மாதிரியா இருக்கு? அழகி, என்னாச்சு உனக்கு? இது உனக்கு பிடிச்ச குழம்பு தானே? என்னம்மா குழம்பு?
மீன் குழம்புடா அழகி. ஐயா, எனக்கு மீன் குழம்பே பிடிக்காது. சாப்பிட்டுக்கிட்டு இருந்த சூர்யா அதை கேட்ட உடனே யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. கோடீஸ்வரி வெக்கப்பட ஆரம்பிக்கிறாங்க. அழகி சொல்றாங்க, இதுக்கு முன்னாடி நான் மீன் குழம்பே சாப்பிட்டது இல்லம்மா, எனக்கு அந்த வாசனையே பிடிக்காது. அப்பா உங்களுக்கு பிடிக்கும்னு தானே வாங்கி கொடுத்தாரு, எனக்கு ஏமா வச்சீங்க? சூர்யா சொல்றாரு, அழகி உனக்கு மீன் பிடிக்காதுன்னு அப்பா கிட்ட சொல்லவே இல்லையே. அழகி சொல்றாங்க, அப்பா என்கிட்ட நீங்க கேட்கவே இல்ல. கோடீஸ்வரி சொல்றாங்க, மாப்பிள நீங்க வாங்கிட்டு வர்றப்பவே நான் நினைச்சேன் அழகிக்கு பிடிச்ச அதே மீன் தானா மகாவுக்கு பிடிக்கும்னு. இப்ப புரியுது மாப்பிள மீன் யாருக்குன்னு. எல்லாரும் சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. சூர்யா எந்திரிச்சு போயிடுறாரு. விஜய் எல்லாரையும் கூப்பிடுறாரு. அனாமிகா விஜயவே முறைச்சு பாத்துக்கிட்டு இருக்காங்க. பாட்டி கேக்குறாங்க, விஜய் என்னப்பா ஆச்சு உனக்கு, ஏன் எல்லாரையும் கூப்பிட்ட? பாட்டி, அனாமிகா கிட்ட சில விஷயங்களை நான் சொல்லணும், அதுவும் உங்க எல்லாரும் முன்னாடியும் தான் நான் அந்த விஷயத்த சொல்லணும், அதுக்காண்டிதான் உங்க எல்லாரையும் நான் கூப்பிட்டேன் பாட்டி. அனாமிகா சொல்றாங்க, விஜய் சொல்லு, எல்லாரையும் கூப்பிட்டு இந்த விஷயத்த சொன்னேன்னா நான் பயந்துருவேனா? காயத்ரி சொல்றாங்க, அனாமிகா கொஞ்சம் தன்மையா பேசு, கொஞ்சம் மனுஷனாவது மதி என் பிள்ளைய. அனாமிகா சொல்றாங்க, என்ன பார்த்து இறக்கப்படாதவங்க கிட்ட நான் எதுக்கு இறங்கி போகணும், என்ன சொல்லணுமோ உங்க பிள்ளைய சீக்கிரத்துல சொல்ல சொல்லுங்க. விஜய் சொல்றாரு, அனாமிகா உனக்கும் எனக்கும் கல்யாண பேச்சு எடுக்கிறப்ப ஜோசியக்காரர் சொன்னாரு உனக்கும் எனக்கும் கல்யாண தடை இருக்குன்னு, அதுக்காண்டி நிறைய பரிகாரம் பண்ணணும். ஆனா மகா அண்ணி தான் நம்ம கல்யாணத்தை ரொம்ப சப்போர்ட் பண்ணி நடத்தி வச்சாங்க. நம்ம ரெண்டு பேரும் சீக்கிரத்துல ஒண்ணு சேர போறோம்னு நான் காத்துக்கிட்டு இருந்தேன் அனாமிகா. ஏண்டா உன் கூட சேர்ந்தோன்னு ஃபீல் பண்ற அளவுக்கு நீ நடந்துக்கிற அனாமிகா. சத்தியமா சொல்றேன் அனாமிகா, இனிமேட்டு உன் கூட சேர்ந்து வாழுங்கிற நம்பிக்கையே போயிடுச்சு. அதுக்கு என்ன விஜய்? அனாமிகா, நான் டிவோர்ஸ் ஃபைல் பண்ணிருக்கேன். எல்லாருக்கிட்டையும் அந்த டிவோர்ஸ் நோட்டீஸ காட்டுறாங்க விஜய். எல்லாரும் அதிர்ச்சி ஆறாங்க. நாளை சந்திப்போம்.